பொங்கல் மணிகண்டன் நீங்கள் சரியாக சொன்னீங்க. இருந்தாலும் அந்த 2016 அன்புமணி ராமதாஸ் மாற்றம் முன்னேற்றம் அன்புமணி என்று தமிழகம் முழுவதும் ஒரு முழக்கம் வைக்கப்பட்டு அவர் முதல்வர் வேட்பாளராக முன்னிறுத்தப்பட்டார். அதனால் அதைத் தொடர்ந்து 2016 அந்த அரசியல் தேர்தல் களம் என்பது பாட்டாளி மக்கள் கட்சிக்கு ஒரு பெரிய அளவில் சாதகமாக அவர் இல்லை. அதிகபட்சமாக அவர் மட்டும் எம்பியாக வெற்றி பெறக்கூடியது ஒரு 4 சட்டமன்ற உறுப்பினர்கள். அந்த 5 மக்களவை எம்பிக்கள் 2 மத்திய அமைச்சர்கள் என்ற சூழ்நிலையிலிருந்து அதன் பின்னர் அந்த பாட்டாளி மக்கள் கட்சியின் வாக்கு வங்கி அவ்வாறே இருந்தாலும் அவர்களுக்கு இந்த கூட்டணியில் ஒரு நம்பகத்தன்மை திமுக அதிமுக என்று மாறி மாறி அந்த கூட்டணி அமைத்ததால் அது தேர்தல் நேரத்தில் தேர்தல் நெருங்கும் வரை ஒரு கூட்டணியில் இருப்பது, தேர்தல் நெருங்கும் போது மற்றொரு கூட்டணிக்கு செல்வது என்ற அந்த டாக்டர் ராமதாஸின் அந்த நடைமுறை ஒரு பெரும் விமர்சனத்துக்கு உள்ளானது. அதனால் அந்த மற்ற வாக்காளர்கள், அதாவது அவர் குறிப்பிட்ட அந்த வன்னியர் சமூக மக்கள் அடர்த்தியாக இருக்கக்கூடிய அந்த வட மாவட்டங்களை தவிர, அதிலும் அந்த தருமபுரி, வேலூர், கிருஷ்ணகிரி, இங்கு விழுப்புரம், கடலூர் மாவட்டங்களை தவிர மற்ற மாவட்டங்களில், இப்போது மேற்கு மாவட்டங்களில் மற்றும் மற்ற கொஞ்சம் மத்திய மாவட்டங்களில், டெல்டா மாவட்டங்களில் எல்லாம் அந்த பொதுவான செல்வாக்கை அந்த கட்சி இழந்து விட்டதோ என்று தோன்றுகிறது. ஒன்று. இன்னொன்று, நாளை மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா சென்னை வருகிறார். இன்று இரவு வருகிறார். நாளை அரசியல் கட்சி தலைவர்களை சந்திக்கிறார். இதனால் இந்த கூட்டணியை இறுதி செய்வதற்கான அந்த முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டதாகவும் அதற்கு டாக்டர் ராமதாஸ் ஒத்துழைக்கவில்லை என்பதும் அதன் பின்னர் தான் இந்த அறிவிப்பு வந்ததாகவும் ஒரு கருத்து இருக்கிறது. அதற்கு வாய்ப்பு இருக்கிறதா? அந்த பாரதிய ஜனதா கட்சி கூட்டணியில் இருப்பதை ராமதாஸ் விரும்பலை அப்படின்னு சொல்கிறாங்க. அது எந்த அளவுக்கு உண்மை சார்? இல்லை, நீங்கள் முதல்ல குறிப்பிட்டீங்க, அதாவது அணி மாறுறது சொன்னீங்க. தமிழ்நாட்டில் அணி மாறாத கட்சிகள் கிடையாது. நீங்க அதிமுக, கம்யூனிஸ்ட் கட்சி, விடுதலை சிறுத்தைகள் கட்சி எல்லாமே அதிமுக திமுக என்று மாறி மாறி இருக்கிறது. 2 கட்சிகள் தனியாக போட்டிட்டு இருக்கிறது. எனவே அது ஒன்று பாமக மட்டும் செய்வதாக சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இன்னொன்று, நீங்க குறிப்பிடுகிற இன்னொரு செய்தி, அமித்ஷா என்று வருகை. பொதுவாகவே பாமகவுடைய முழு அரசியல் அதிகாரம் ஐயா ராமதாஸ் மட்டும்தான் இருந்தது, இருக்கிறது. ஏன்னா தலைவராக பேராசிரியர் தீரன் இருந்தார் தொடக்கத்தில், முதல் தலைவராக. 2வதாக திரு ஜி கே மணி, 3வதாக அன்புமணி. இப்போ ஜி கே மணி வரையிலும் அவர் தலைவர் தான். முழு அதிகாரத்தையும் கட்சி அவர்தான் கொடுத்திருந்தது. அவர் எல்லாங்கிறத விட கட்சி அவருக்கு மட்டுமே கொடுத்து அவர் என்ன சொல்கின்றார்களோ, என்ன பேசுகின்றாரோ, என்ன நடவடிக்கை எடுக்கிறாரோ அதை முழுமையாக கட்சி ஏற்று செயல்பட்டது. இப்போ அன்புமணி அப்படி இல்லை. அன்புமணி வந்த பிறகு முழு அதிகாரத்தையும் தான் பெற வேண்டும் என்கிற நோக்கத்துல இப்ப நீ சொல்லக்கூடிய இந்த வருகிற அந்த விஷயத்தெல்லாம் சொல்றாங்க. எனக்கு தெரியாது. அமித்ஷா வருகின்ற விஷயம் வரையும் கூட டாக்டர் ராமதாஸ் அவர்களுக்கு தெரியாமல் பல அரசியல் விஷயங்கள் பேசப்பட்டதாகவும் அரசியல் சூழ்நிலையை உருவாக்குவதற்கான முயற்சி எடுக்கப்பட்டதாகவும் அவர் தனக்கே தெரியாமல் இது மாதிரி செய்யலாம் என்ற அதிருப்தியை மேற்கொண்டு இனிமேலும் விட்டுக்கூடாது என்று தலைமை பொறுப்புல தானே இருக்க முடிவு செய்து கொண்டதும் செய்து வருது. அப்போ இது காரணம் முழுக்க பாத்தீங்கன்னா தேர்தல், அந்த கூட்டணி, டெல்லி அரசியல், இந்த 3 மையப்படுத்த பிரச்சனை பாமகவோட இவ்வளவு வீரியமாக மாறி இருக்கிறது. எனவே இது டாக்டர் ராமதாஸ் அவர்கள் எடுத்துக்க நடவடிக்கை என்பது பொதுவாக வெளியிலிருந்து பார்ப்பதற்கு ஒரு மாறி இருக்கலாம். ஆனால் அவருக்கு எந்த நஷ்டம் இல்லை. டாக்டர் ராமதாஸ் அவர்கள் தன்னுடைய இலக்கை அடைந்து விட்டார். வாழ்நாள்ல மிகப்பெரிய உச்சத்துக்கு போயிட்டார். 20 எம்எல்ஏ, 5-6 எம்பிக்கள், மத்திய அமைச்சர்கள், இப்படி பல உயர்ந்த பதவிகளை தான் வகிக்காவிட்டாலும் தான் உருவாக்கி கட்சியிலிருந்து பல பேர் உருவாக்கி பார்த்து உயர்த்த அடைஞ்சார். ஆனா அன்புமணி வந்த பிறகு அதற்கான வாய்ப்பே இல்லாமல் போய்விட்டது. எனவே பொறுமை காத்து, அமைதி காத்து, விட்டு கொடுத்து செல்ல வேண்டியது டாக்டர் ராமதாஸ் அன்புமணி தான். ஏன்னா தான் எடுக்கிற முடிவில் அது எதுவாக இருந்தாலும், அது சரியோ தவறோ, எடுக்கிற முடிவில் உறுதியாக இருப்பவர் மருத்துவர் ராமதாஸ் அவர்கள். எனவே அவர் இந்த முடிவுல நிச்சயமாக உறுதியாக இருப்பார். சமரசத்திற்கு அன்புமணி அவர்கள் சென்று பாமகவில் ஒரு விரிசலோ ஒரு சிறு கீரல் கூட உருவாகாமல் பார்த்து கொண்டால் அவருடைய எதிர்காலத்துக்கு நல்லதுங்க. பெரிய தேசிய உள்ள கட்சிகளை சேர்ந்தோ அல்ல அந்த கட்சியுடைய பிரதிநிதிகள் தமிழ்நாட்டுக்காக அவருடைய பேச்சை கேட்டுக்கொண்டோ என்ன அவரை சார்ந்தவரை நம்பிக்கொண்டோ ஏதாவது முடிவுகளை அன்புமணி ராமதாஸ் எடுத்தால் நிச்சயமாக நஷ்டம் அவருக்கு தான். நமக்கோ உங்களுக்கோ நான் நாட்டுக்கு அல்ல, மருத்துவர் ஐயாவுக்கும் அல்ல.